ஜெனீவா ஓர் அரசுகளின் அரங்கம். அங்கே அரசற்ற தரப்புகளுக்கு உத்தியோகபூர்வமாக இடம் கிடையாது. சைட் ஈவெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஓர நிகழ்வுகளில் ஒரு நிமிடம் பேசலாம். ஷெடோ ரிப்போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற நிழல் அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். ட்ரீட்டி பாடிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாடுகளுக்கிடையிலான உடன்படிக்கைகளை பேணுவதற்கான குழுக்களுக்கூடாக நமது கருத்துருவாக்கத்தை செய்யலாம். இவ்வாறான கருத்துருவாக்கங்களின் விளைவாக சில கிழமைகளுக்கு முன் வெளிவந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கை போன்ற அறிக்கைகளின் மீது செல்வாக்கு செலுத்தலாம். அல்லது ஐநாவின் சிறப்பு தூதுவர்கள் வெளியிடும் நிபுணத்துவ அறிக்கைகளின் மீது செல்வாக்கு செலுத்தலாம். ஆனால் ஐநா தீர்மானங்களின் மீது ஓர் அரசற்ற தரப்பு எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும்? அண்மையில் தொடங்கியிருக்கும் இந்த கூட்டத்தொடரில் பேசிய இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் இறைமை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார். இலங்கைக்கு ஆதரவாக பேசிய சீனாவும் இறைமை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறது. அதுதான் உண்மை. அவர்கள் எப்பொழுதும் இறைமை பற்றி கதைப்பார்கள். தங்களுக்கு பிரச்சனை விரைக்க இறைமை பற்றி கதைப்பார்கள். ஐநா என்பது இறைமை உள்ள அரசுகளின் அரங்கம். ஒரு அரசின் இறைமையை ஏனைய அரசுகள் அங்கீகரித்துத்தான் இறைமை உள்ள அரசுகள் உருவாக்கியதுதான் ஐநா. ஐநாவின் வேர்களை தேடினால் அப்படித்தான் காணப்படுகிறது. வெஸ்பாலியா உடன்படிக்கையிலிருந்து தொடங்கி இன்று வரையிலும் இறைமை என்பது, அரசுகளுக்குரிய இறைமை என்பது ஒரு முக்கியமான விவகாரம். கிளிநொச்சியில் இறுதிக்கட்ட போரின் போது ஐநா அலுவலகத்தை சூழ்ந்து நின்ற மக்கள் ஐஎன்ஜிஓக்களும் ஐநாவும் வெளியேறக்கூடாது என்று போராடினார்கள். ஆனால் ஐநா வெளியேறியது. இது தொடர்பாக கதைத்த பொழுது இந்த விவகாரங்களில் தேர்ச்சியுள்ள ஒருவர் சொன்னார், மக்கள் தங்கள் இறைமையை அரசிடம் பாராதீனப்படுத்துகிறார்கள், அரசுக்கு கொடுத்து விடுகிறார்கள். எனவே அரசு தான் முடிவெடுக்கும். அழைத்த அரசு வெளியேறு என்று சொன்னால் ஐநாவும் வெளியேறத்தான் வேண்டும், ஐஎன்ஜிஓக்களும் வெளியேறத்தான் வேண்டும். ஏனென்றால் மக்கள் தேர்தல் மூலம் ஒரு அரசை தெரிந்தெடுக்கும் பொழுது தங்களுக்கு இருக்கும் இறைமையை அரசிடம் பாராதீனப்படுத்துகிறார்கள் என்று அவர் சொன்னார். இது இன்று வரையிலும் தீர்க்கப்படாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னரான சூழலிலும், குறிப்பாக கெடுபிடி போருக்கு பின்னரான சூழலில் ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்க வட்டாரங்களிலும் இந்த கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. இறைமை எதிர் ஜெனோசைட், இனப்படுகொலை இறைமை, இது தொடர்பான விவாதங்களின் போது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இறைமையின் பெயரால் தான் ஏனைய இனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். வெளியரசுகள் தலையிடும் பொழுது இறைமையைத்தான் அவர்கள் முன்னுக்கு நிறுத்தினார்கள். நாங்கள் இறைமையுள்ள நாடு, நீங்கள் தலையிட இயலாது என்று சொன்னார்கள். அதன் மூலம் தங்களுக்குள் வாழும் அரசற்ற தேசங்களை ஒடுக்கினார்கள். இப்பொழுதும் அதுதான் நிலைமை. ஐநா ஓர் அரசுகளின் அரங்கம். ஓர் அரசுகளின் அரங்காக இருக்கும் ஐநாவில் அரசற்ற தரப்பாகிய தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்ய வேண்டும்? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுக்குரிய பொருத்தமான விடையை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோமா? அந்த விடையை யார் கண்டுபிடிப்பது? கடந்த 10 ஆண்டு கால ஐநா நடைமுறைக்கூடாக, குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட்டது. அது ஒரு தீர்வு என்பதே தமிழ் மக்களுக்கு தெரியாது. தமிழ் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இருக்கும் பலருக்கே அது ஒரு தீர்வு என்று தெரியாது. அதுதான் பிரச்சனை. தமிழ் மக்கள் வாக்களித்து அனுப்பிய பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் அந்த தீர்வை கொண்டு வந்தார்கள். அது கூட தமிழ் மக்களின் பலருக்கு தெரியாது. அது என்னவென்றால் 2015 செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 30 தீர்மானம். அந்த 30 தீர்மானம் ஆனது கிட்டத்தட்ட 25 பொறுப்புகளை இந்த அரசாங்கத்துக்கு முன்னமிருந்த அரசாங்கத்துக்கு வழங்கியது. அந்த 25 பொறுப்புகளையும் கூட்டி கழித்து பார்த்தால்
அவை நிலைமாறுகால நீதிக்கானவை. நிலைமாறுகால நீதி என்பது சாராம்சத்தில் பொறுப்பு கூறல், அக்கவுண்டபிலிட்டி. நிலைமாறுகால நீதிக்கான அந்த 25 பொறுப்புகளையும் முன்னவிருந்த ரணில் மைத்ரி அரசாங்கம் கூட்டமைப்பு ஆகிய மூன்றும், கூட்டமைப்பு பங்காளி, ஏற்றுக்கொண்டனர். அதன் பிரகாரம் தமிழ் மக்களே உங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட்டது. ஐநாவால் வழங்கப்பட்ட தீர்வுதான் நிலைமாறுகால நீதி. இப்படி ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த தீர்வுக்கு என்ன நடந்தது? அது ஒரு அழகிய பொய்யாகிவிட்டது. அந்த தீர்வின் பங்காளியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் பெற்றெடுத்த குழந்தையை அனாதையாக்கினார். அவர் நிலைமாறுகால நீதியை காட்டிக் கொடுத்தார். நிலைமாறுகால நீதியே நாட்டில் ஒழுங்காக இருக்கையில் அது வேறு இருந்த அந்த அறகுறையையும் அவர் காட்டிக் கொடுத்தார். அதன்பின் நிலைமாறுகால நீதி அனாதையாகியது. அதற்கு பின் ஆட்சிக்கு வந்த ராஜபக்சக்கள், அவர்களுடைய இரண்டாவது ராஜபக்ச சொன்னார், நிலைமாறுகால நீதிக்குரிய ஐநா தீர்மானம் நாட்டின் இறமையை மீளுகிறது. அந்த தீர்மானம் நாட்டை பலவீனப்படுத்தி விட்டது, யுத்த வெற்றிகளை காட்டிக் கொடுத்து விட்டது. எனவே அந்த வெளிநாட்டோடு செய்து கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக எங்களுக்கு மக்கள் ஆணையை தாருங்கள் என்று கேட்டார். இது மிக முக்கியம். நிலைமாறுகால நீதிக்கு எதிரான மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டுதான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தார். பிறகு மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள மக்கள் அந்த ஆணையை வழங்கினார்கள். ஆனால் தமிழ் மக்கள் வழங்கவில்லை. தமிழ் மக்கள் அந்த ஆணையை வழங்கவில்லை. அவர் சிங்கள மக்கள் வழங்கிய ஆணையோடு வந்தார். ஜெனீவாவில் போய் சொன்னார், போன முறை நாங்கள் நிலைமாறுகால நீதியிலிருந்து விலகுகிறோம், அதாவது 30 தீர்மானத்திலிருந்து விலகுகிறோம். இம்முறை திட்டவட்டமாக அந்த முடிவில் நிற்கிறார்கள். அதே நேரம் தமிழ் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சில வாரங்களுக்கு முன் தமிழ் மக்களின் 3 தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் இணைந்து ஒரு பொது கோரிக்கையை ஐநாவுக்கு அனுப்பின. அந்த கோரிக்கையில் அவர்கள் அக்கவுண்டபிலிட்டியை, பொறுப்பு கூறலை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போ என்று கேட்கிறார்கள். அக்கவுண்டபிலிட்டியை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போ என்று கேட்கிறார்கள். அதாவது அவர்களும் அதன் நடைமுறை அர்த்தத்தில் 30 தீர்மானத்தை தாண்டி போ என்று கேட்கிறார்கள். 30 தீர்மானத்தை கடந்து போ என்று கேட்கிறார்கள். அது 30 தீர்மானத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று மறைமுகமாக சொல்ல வருகிறார்கள். இது தொடர்பான உரையாடல்களின் போது வவுனியாவில் வைத்து கூட்டமைப்பின் பேச்சாளர் சொன்னார், நாங்கள் ஒரு பரிசோதனையை மேற்கொண்டோம், தோத்துவிட்டது. எனவே நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், அக்கவுண்டபிலிட்டியை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போவோம். அக்கவுண்டபிலிட்டியை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையை ஆணித்தரமாக முன்வைத்தது கஜேந்திரகுமார் ராணா. அவர் அதற்குரிய தர்க்கங்களோடும் விளக்கங்களோடும் காணப்படுகிறார். அதில் கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஜெனீவாவுக்குள் பொறுப்பு குரலை வைத்திருக்க முடியாது. மனித உரிமை தொடர்பான ஏனைய வளமையான ஆண்டறிக்கைகள், அரை வருஷத்துக்கு ஒருக்காவார அறிக்கைகள் வரட்டும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஆக்கிரமிப்பு தொடர்பான அறிக்கையிடல்கள் நடக்கட்டும். ஆனால் பொறுப்பு கூறல் பொறுத்து அது ஜெனீவாவுக்கு வச்சிருக்கலாம், வெளியில கொண்டு போகணும் என்றவர் கேட்டார். அதை ஏனைய கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒரு பொது ஆவணத்தை தயாரித்து ஜெனீவா கூட்டத்தொடர் தொடங்க முன்னுக்கே ஜெனீவாவுக்கு குடிமக்கள் சமூகங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அனுப்பி வைத்தார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வருகிறது. என்னென்றால், சிங்கள மக்கள் ராஜபக்சர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் 30 தீர்மானம் வேணாம் என்று. தமிழ் மக்களால் ஆணை வழங்கப்பட்ட 3 கட்சிகள் சேர்ந்து ஜெனீவாவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றன, பொறுப்பு கூறலை ஜெனீவாவுக்கு வெளியில் கொண்டு போகணும். சாராம்சத்தில் அவர்களும் சொல்லுகிறார்கள் வேண்டாம். அப்படி என்றால் இலங்கை தீவின் 2 பெரிய மக்கள் கூட்டங்களாலும் ஜெனீவா நடைமுறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தீவின் 2 பெரிய மக்கள் கூட்டங்களும் ஜெனீவா நடைமுறையின் மீது அதிருப்தியோடு இருக்கின்றன என்றதால இந்த முறை வரக்கூடிய ஜெனீவா தீர்மானம் எப்படி இருக்கும்? அண்மையில் வெளிவந்த பூச்சிய வரைவு, அந்த பூச்சியம் என்ற சொல்லிலேயே ஆங்கில ஊடகங்கள் முரண்படுகிறது. அவர்கள் அப்படி அழைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அது அதிகம் பிழையாக விளங்கிக் கொள்ளப்படுது என்று சொல்லுகிறார்கள். இனிமேலும் வரைவுகள் வரும். அது ஒரு தொடக்க வரைவு. அந்த வரைவை பார்த்தோமாக இருந்தால் அது
பெருமளவுக்கு 30 தீர்மானத்தை அடியொட்டித்தான் இருக்கிறது. அது 30 தீர்மானத்தை விலகி இல்லை. அப்ப இதுக்குள்ள செய்தி தெளிவாக இருக்கு. வரக்கூடிய இறுதி தீர்மானம் 30 தீர்மானம், அந்த பூச்சிய வரைவு இறுதி அல்ல, அது இறுதியாக்கப்படும். உறுப்பு நாடுகளோட கதைச்சு இறுதியாக்கப்படும். இறுதியாக்கப்படேக்க வரக்கூடிய அந்த இறுதி தீர்மானம், நிறைவேற்றப்படும் இறுதி தீர்மானம் எப்படி இருக்கும்? ராஜபக்சக்கள் கேட்பது போல அது நிலைமாறு கால நீதியை முற்றாக நிராகரிக்குமா, அல்லது தமிழ் தரப்பு கேட்பதை போல அது நிலைமாறு கால நீதியை ஜெனீவாவில் இருந்து வாஷிங்டனுக்கு கொண்டு போகுமா? அதாவது ஐநாவின் ஜெனீவா அரங்கிலிருந்து எடுத்து, அதாவது ஜெனீவா என்பது மனித உரிமைகள் ஆணையகம், மனித உரிமைகள் ஆணையகத்தின் தலைமையகம் தான் ஜெனீவா. அதிலிருந்து எடுத்து ஐநாவின் ஏனைய உறுப்புகளில் ஒன்றாகிய பொதுச்சபை அல்லது பாதுகாப்பு சபை, அது வாஷிங்டன், அங்கே கொண்டு போகும் முடிவை எடுப்பார்களா என்றுதான் இப்போ உள்ள கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் இறுதியாக பார்க்கலாம். அதுக்கு முதல், ஏன் எங்களுக்கு இந்த உலகம் நிலைமாறு கால நீதியை தந்தது? ஏனென்றால் இந்த உலகம் எங்களுக்கு தரக்கூடிய நீதியின் அளவு அவ்வளவுதான். நிலைமாறு கால நீதி என்பது தோற்றவர்களை விசாரிக்கும் ஒரு நீதி பொறிமுறை, வென்றவர்கள் தோற்றவர்களுக்கு வழங்கும் ஒரு நீதி. அங்கே வென்றவர்கள் விசாரிக்கப்பட்டது கிடையாது. நிலைமாறு கால நீதியின் தொடக்கத்தை பார்த்தால் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பின் நூரம்பர்க் தீர்ப்பாயத்தில் தொடங்கி அண்மையில் வெளிவந்து கொண்டிருக்கும் கம்பூச்சிய சிறப்பு தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் வரையிலும் அது தோற்கடிக்கப்பட்டவர்களைத்தான் விசாரித்திருக்கு. ஆனா நீங்க கேட்கிறீங்கள் வென்றவர்களை விசாரிக்க சொல்லி. இலங்கை தீவில் ஆட்சியில் இருப்பவர்கள் யார் என்றால், ஒன்றில் யுத்தத்தில் வென்றவர்கள் அல்லது அந்த வெற்றியை பாதுகாப்பவர்கள். 2009 15 வரையிலும் ஆட்சிக்கு இருந்தவர்கள் யுத்தத்தில் வென்றவர்கள். 2015 ஆட்சி மாற்றத்தால் வந்தவர்கள் அந்த யுத்த வெற்றியை பாதுகாப்பவர்கள். இப்ப திரும்ப யுத்தத்தை வென்றவர்கள் வந்து விட்டார்கள். அப்ப வென்றவர்களை விசாரிக்க சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த உலகம் வென்றவர்களை விசாரிக்கும் நிலையில் இல்லை. இதுதான் துயரம். வென்றவன் ஆட்சியில் இருக்கிறான், விசாரிக்க இயலாது. எப்படி விசாரிப்பீங்கள்? அவன் தான் அதிகாரத்தில் இருக்கான். நூரம்பர்க் தீர்ப்பாயத்தில் இருந்து இன்று வரையிலும் நிலைமாறு கால நீதியின் வரலாற்றை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அது வென்றவர்கள் தோத்தவர்களுக்கு வழங்கிய நீதியாகத்தான் இருக்கிறதே தவிர எங்கேயும் வெற்றி கொண்டவர்களை அவர்கள் விசாரித்தது கிடையாது. மிக அறுதலாக எதுவும் பலவீனமான பிராந்தியங்களில் அது நடந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்கு. அப்ப வென்றவர்களை விசாரிக்க முடியாத உலகம் எங்களுக்கு வழங்கியதுதான் நிலைமாறு கால நீதி. இதுதான் பிரச்சனை. எனவே நிலைமாறு கால நீதி என்பது தமிழ் மக்களில் ஒரு பெரும்பரப்பினர் கேட்பது போல பரிகார நீதி அல்ல. அதாவது பரிகார நீதி என்பது ரெமெடியல் ஜஸ்டிஸ், ரெமெடி, அதாவது இனப்படுகொலைக்கு எதிரான நீதியே இனப்பிரச்சினைக்கான பரிகாரமும் ஆகும். இனப்படுகொலைக்கு எதிரான நீதியே இனப்பிரச்சினைக்கு உரிய பரிகாரமும் தீர்வும் ஆகும் என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதனை பரிகார நீதி என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் இனப்படுகொலையாளிகளை விசாரிக்கணும், தண்டிக்கணும். முடியுமா? உலகம் தயாரா? இல்லை, இல்லை. அதனால் தான் அவர்கள் நிலைமாறு கால நீதியை உங்களுக்கு தந்தார்கள், டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ். நிலைமாறு கால நீதி என்பது 4 தூண்களால் ஆனது. உண்மை, நீதி, இழப்பீடு, மீள நிகழாமை ஆகிய 4 தூண்களாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அதுல முதலாவதாக உண்மை வெளிப்படையாக பேசப்படும் ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அவ்வாறு பேசப்படும் உண்மை கூடாக நீதி விசாரணை நடக்க வேண்டும். அந்த நீதி விசாரணையின் இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதோடு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, நீதி என்பவற்றின் அடிப்படையில்
எது காரணமாக ஒரு நாட்டில் மீள மீள பிரச்சனைகள் நிகழ்கின்றனவோ அந்த பிரச்சனையின் வேர்களை அறுக்கும் விதத்தில் மீள நிகழாதபடி கட்டமைப்பு சார் மாற்றங்களை செய்ய வேண்டும். அந்த கட்டமைப்பு சார் மாற்றம் தான் யாப்பு மாற்றம். அது மட்டுமில்லை, அதுக்கு எனக்கு அவர் இன்டெலிஜென்ஸை மாற்றணும், படைக்கட்டமைப்பை மாற்றணும், போலீஸ் கட்டமைப்பை மாற்றணும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும். இப்படி எனக்கு அவர் இப்படி எல்லாம் மாற்றி விடேக்க இனப்பிரச்சனை திரும்பி வராது என்றவன் நம்பினம். அப்ப இனப்பிரச்சனைக்கான தீர்வு இந்த 4 தூண்களில் 4வதுக்கு தான் இருக்கு. எதுக்கு இல்ல? மீள நிகழாமைக்கு. இதன்படி பார்த்தால் நிலைமாற கால நீதி என்பது ஒரு பேக்கேஜ், உங்களுக்கு தரப்பட்ட பேக்கேஜ் அதுதான். ஆனால் அந்த பேக்கேஜை ராஜபக்சக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஏன்? அதுக்குள்ள உண்மை நீதி என்று வார இடங்கள் இருக்கெல்லாம் உண்மையை கதைக்க போனால் இனப்படுகொலை வெளியில் வரும். நீதிக்கு விசாரிக்க போனால் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கும் பிரதானிகள் பலர் நீதிமன்றத்துக்கு முன் வர வேண்டியிருக்கும். வென்றவர்கள், வெற்றி நாயகர்கள் எப்படி விசாரிப்பது? இதனால் தான் முன்னம் இருந்த நீதியமைச்சரான விஜயதாச ராஜபக்ச ஒரு முறை சொன்னார், நீதி விசாரணையும் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் 2 தண்டவாளங்களை போன்றவை. தண்டவாளங்களை போன்றவை. நீங்கள் நீதி விசாரணையை கேட்டால் தீர்வை கேட்கலாது. நீதி விசாரணையை கேட்டால் தீர்வை கேட்கலாது என்று அவர் சொன்னார். ஒரு ஐநாவின் சிறப்பு தூதுவர் அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இடையிலேயே பேச்சுவார்த்தை முறிந்து எழுப்பி போயிட்டார். பென் எமர்சன். அதுக்கு பின்னுக்கு அவர் விட்ட அந்த சிறப்பு தூதரின் அறிக்கையில் இலங்கை தீவின் சட்டமா அதிபர் திணைக்களத்தை பற்றி மிக காட்டமான ஒரு பந்தி இருக்கு. அப்படியெல்லாம் அறிக்கை விட்டவர்கள். இப்பொழுது அந்த நிலைமாறு கால நீதி என்ற பேக்கேஜையே ராஜபக்சக்கள் வீணாம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் கட்சிகள் அப்படியே கிளப்பி கொண்டு போய் வாஷிங்டனுக்கு கொண்டே கூட சொல்லுது. அப்ப தீர்மானம் எப்படி வரும்? தீர்மானம் எப்படி வரும் என்றால் ஐநா அரசுகளின் அரங்கம் என்ற அடிப்படையில் தான் முடிவு எடுக்கப்படும். ஐநா அரசுகளின் அரங்கம். இந்த அரசுகள் வென்றவனை தண்டிக்க முடியாத அரசுகள். வென்றவனை தண்டிக்கும் பொறிமுறை கிடையாது. வென்றவனை விசாரிக்கும் பொறிமுறையும் கிடையாது. எனவே அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய நீதியின் வரையறையை விளங்கிக் கொள்ளுங்கள். அதைவிட குரூரமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு வரை அமெரிக்காவின் இரட்டை பிரஜையாக இருந்த ஒருவர், அவர் உத்தரவிட்டுத்தான் இந்த யுத்தம் நடந்தது. அவர்தான் இப்பொழுது ஜனாதிபதி. அவரை அவர்கள் தங்கள் பிரஜையாக இருக்கும் வரை விசாரிக்கவில்லை. ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு அவருடைய உத்தரவை சிறைமேற்கொண்டு செய்த தளபதிக்கு பயணத்தடை விதிச்சிருக்கிறார்கள். விளங்குகிறதா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியின் வரையறை? அவர் இரட்டை பிரஜையாக இருக்கும் வரை விசாரிக்கல. அவர் ஜனாதிபதியா வந்த பிறகு அவற்ற அரசியல் தீர்மானத்துக்கு உரிய உத்தரவை எடுத்துக்கொண்டு போன தளபதிக்கு பயணத்தடை. எப்படி பார்க்கிறீங்க? இது எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் தமிழ் மக்களுக்கு இந்த உலகம் தரக்கூடிய நீதியின் அளவு. ஏன் என்று சொன்னால், நாங்கள் ஒரு அரசற்ற தரப்பு. ஜெனீவா அரசுகளின் அரங்கம். அரசுகளின் அரங்கத்தில் போய் நீதியை கேட்டீங்கள் என்றால் அரசுகளின் நீதி அரசுகளை பாதுகாப்பது. எனவே அவர்கள் அரசுகளை தண்டிக்கும் ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள். எனவே இந்த இடத்தில் ஓர் அரசற்ற தரப்பாக இருந்து நிழல் அறிக்கைகளையும் ஓர நிகழ்வுகளில் முழங்கும் பேச்சுக்களையும் ஏனைய கருத்துருவாக்கங்களுக்கும் அப்பால் நாங்கள் போக வேண்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை இப்பத்தான் கண்டுபிடிக்க வேண்டியில்லை. எப்பயோ தொடக்கம் இதுதான் பிரச்சனை. எப்பயோ தொடக்கம் இதுதான் நிலைமை. உலகம் அரசுகளால் மட்டும் உருவாக்கப்படவில்லை. ஐநா அரசுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உலகம் அரசுகளால் மட்டும் உருவாக்கப்படவில்லை. அரசுகள் அல்லது ஒரு பகுதி தான். இந்த அரசுகளை உருவாக்கும் ஒரு பெரிய உலக சமூகம் உண்டு. பொதுமக்கள், மத நிறுவனங்கள், பலம் மிக்க மத நிறுவனங்கள், உலக மகா அமைப்புகள், என்ஜிஓக்கள், ஐஎன்ஜிஓக்கள்,
ஊடகங்கள், இப்படி இந்த அரசுகளுக்கு வெளியே ஒரு பெரிய பரப்பு இருக்கு. தமிழ் மக்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் எங்களுக்கு அந்த பரப்பில் பிரான்சிஸ் ஹாரிசன், ஜஸ்மின் சூக்கா, கொலம் மெக்ரே போன்ற நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் தான். போதாது. அரசுகளுக்கு வெளியில் இருக்கும் அந்த பரந்த உலகில் நாங்கள் வேலை செய்தால் தான் அரசுகளின் அபிப்பிராயத்தில் நாங்கள் ஏதும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இது முதலாவது. இரண்டாவது, நாடுகளோடு வேலை செய்ய வேண்டும். பாருங்கள், 83ஆம் ஆண்டு எல்லா இயக்கமும் இருந்த காலத்தில் பிளட் இயக்கம் பலஸ்தீனத்துக்கு ட்ரைனிங்கு போகும். அங்கிருந்து வந்தாக்களை பிஎல் ட்ரைனிஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். என்னென்னா பிஎல்ல ட்ரைனிங் எடுத்தவர். இவையெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு முதல் ஷெல் விழுந்த பொழுது நிலத்துக்கு மேல் கட்டப்படும் அந்த பங்கரை அறிமுகப்படுத்தி யாழ் நகர பகுதியில் துஸ்மி என்ற ஒரு அந்த பலஸ்தீன பேர் நினைக்கிறது, ஒரு நிலத்துக்கு மேல் மண் மூட்டைகளை அடுக்கும் ஒரு அரணை அறிமுகப்படுத்தினார்கள். அங்க பலஸ்தீனத்திலிருந்து கொண்டு வந்தது. அப்ப ஒரு காலம் தமிழ் விடுதலை இயக்கங்களுக்கு பலஸ்தீனம் பயிற்சி வழங்கியது. அதே பலஸ்தீனம் மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக உயர் விருதையும் பின்னுக்கு கொடுத்தது. இப்பொழுது பலஸ்தீனம் அவர்கள் பக்கம், எங்கள் பக்கம் இல்லை. எரித்திரியா போராடி வென்ற நாடு. கெடுபிடி போர் முடிந்த காலச்சூழலில் வெற்றியடைந்த நாடுகளில் ஒன்று இளம் நாடு, எதியோப்பியாவில் இருந்து பிரிஞ்சு போன நாடு. இந்த முறை ஜெனிவா செஷன்ல எரித்திரியா அரசாங்கத்தோடு நிற்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றோம், யாதும் ஊராக சென்றோம், யாவரும் கேளீரா. எங்களுக்கு எத்தனை நட்பு நாடுகள் உண்டு சொல்லுங்க, எங்களுக்கு எத்தனை நட்பு நாடுகள் உண்டு. அப்படி ஒரு நட்பு நாடும் இல்லாதபடியால் தான் வெள்ளஞர் மடம் மாத்தலன் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நின்றபடி வணங்காமண் வரப்போகிறது, ஐநா வரப்போகிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் வரவில்லை. கைகளை உயர தூக்கியபடி வட்டுவாகல் பாலத்தால் நடப்பதை தவிர வேறு தெரிவிக்கவில்லை. ஒரு நட்பு நாடு கூட இருக்கவில்லை. யாதும் ஊராகி போனோம், யாருமே கேளீர் இல்லை. ஏன்? அங்கதான் நாங்கள் வேலை செய்யணும். எப்படி நாடுகளை வென்றெடுப்பது என்று யோசிக்கணும். அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். நாங்கள் கூட அப்டிராக்டா யோசிக்கிறோம். நான் இதே மேடையில் 2 கிழமைக்கு முன்பு கரைச்சனான் கேசவராஜாண்ட நினைவு தினத்தில் அதையே தான் திருப்பி சொல்ல போறோம். நாங்கள் கணக்கா அப்டிராக்டா அரூபமாக கதைக்கிறோம், தூலமாக சிந்திக்கிறோம் இல்லை. எங்களோட ஒன்றிலுமே ஸ்ட்ரக்சரல் திங்கிங் கிடையாது. ஒரு வீட்டை கட்டேக்க முதல் ஆர்கிடெக்ட் கிட்ட போகணும், பிறகு ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வாங்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டுறது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மேசனே எங்களுக்கு ஆர்கிடெக்டும் என்ஜினியரும் எல்லாம். நாவக்குடியில் கட்டி வச்சிருக்க ஒரு அருங்காட்சியகம் எப்படி கட்டி வச்சிருக்கோம். அந்த பௌத்த விகாரைக்கு அது ஒரு எதிர்ப்பு கவசம், சந்தேகமே இல்லை. ஆனால் அது உலக தரத்திலான ஒரு அருங்காட்சியகத்தை பிரதிபலிக்கின்றதா? இல்லை. நாங்கள் மேசன் மேரையே என்ஜினியர் மேராயும் ஆர்கிடெக்டாகவும் வைத்திருக்கும் மக்கள். இந்த கெட்ட வழக்கம் அரசியலையும் இருக்கு. எங்கட மேசன் மேர் தான் இப்பவும் ஆர்கிடெக்டாகவும் என்ஜினியராகவும் நிற்கிறாங்க. அரசியலிலும் மேசன் மேர்ல கெட்டிக்காரர் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பிரச்சனை என்னென்றால் எங்கள்கிட்ட மேசன் மேர் வயசு போன ஆட்கள், ரிட்டையர்ட். இனி ஒரு புதிய திங்கிங் வராது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றிலுமே ஸ்ட்ரக்சரலா திங்க் யோசிக்கிறார்கள் இல்லை. பேராசிரியர் புஷ்பரட்னம் சொன்னார், மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு கிராம மட்டங்களில் ஸ்ட்ரக்சர் வேணும், கட்டமைப்பு வேணும். இல்லையே. மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு மட்டும்தானா? இல்லை. நில அளவை திணைக்களம் எங்கெங்கே எல்லாம் நிலத்தை அளக்க முடியுமோ அங்கங்கே எல்லாம் உடனே போகக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பு மாவட்ட மட்டத்தில் இருக்கணும். ஒரு 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 போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அல்லது ஒரு பொது பிரச்சனையில் ஈடுபட்டதற்காக ஒருவருக்கு வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கை எதிர்கொள்ள ஒரு சட்ட கட்டமைப்பு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி லோயரோட போக இயலாது.
காணாமலாக்கப்பட்டவர்களின் விஷயத்தை கையாள்வதற்கு ஒரு கட்டமைப்பு, அரசியல் கைதிகள் விடயத்துக்கு ஒரு கட்டமைப்பு, எல்லாத்துக்கும் கட்டமைப்புகள் வேண்டும், ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். யார் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குறது? யார் உருவாக்குறது? பேராசிரியர் சொன்னது போல கட்டமைப்பை உருவாக்குவதற்கு யார் யோசிப்பது? இதுதான் பிரச்சனை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவதை குறித்து நாங்கள் சிந்திக்கவில்லை. இப்பவும் பாருங்க, 3 கட்சிகள் இணைந்து ஒரு பொது கோரிக்கையை முன்வைச்சாச்சு. ஆனால் அதன் பொருள் 3 கட்சிகளும் ஒரு பொது கட்டமைப்புக்கு வந்துட்டது என்றதல்ல. அண்மை காலங்களாக உருவாக்கப்படுகிற கட்டமைப்புகள் தேர்தலில் தோல்வியுற்ற நபர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள உருவாக்கும் கட்டமைப்புகளாகவே பெரும்பாலும் இருக்கின்றன. இஷ்யூ பேசிஸ், அதாவது விடய மைய கட்டமைப்புகளை உருவாக்க தவறிவிட்டோம். குறைஞ்சபட்சம் கொள்கை வேண்டாம், கொள்கை போட்டடிக்கு சாத்தியப்படாது என்றால் ஒரு விடயத்தை மையமாக கொண்டு, அப்படித்தான் ஜெனீவாவை எதிர்கொள்ளும் ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினோம். சிவில் சமூகங்களாக சேர்ந்து வெற்றி 10 ஆண்டுகளில் அது ஒரு முக்கிய அடைவு. ஆனால் இப்ப 0 டிராஃப்ட் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு எதிர்வினையாற்ற வேண்டும். இன்றைக்கு வர முடியல. நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? ஜெனீவா தொடங்க போற அந்த நேரத்தில் தான் ஊர்வலம் போறோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம். அப்பாவி மக்களே, அவர்கள் ஜெனீவா கூட்டத்தொடரை 6 மாதங்களுக்கு முன்னுக்கே தீர்மானித்து விடுகிறார்கள். அதுக்குரிய டைம் டேபிளை எப்பொழுதோ போட்டு விடுகிறார்கள். ஆனால் நீங்களோ திடீரென்று விழித்தெழும்பி கூட்டத்தொடருக்கு சில மாதங்களுக்கோ சில கிழமைகளுக்கு முன்னுக்கோ போராட தொடங்குகிறீர்களே, உங்கள் குரல் அவர்களுக்கு கேட்குமா? போராடுவது சரி, நான் பிள்ளை என்று சொல்லல. ஆனால் இந்த போராட்டங்களை நாங்கள் நீண்டகால நோக்கில் திட்டமிட வேண்டும், வேலையை பிரிக்க வேண்டும். நாடுகளை கையாள ஒரு கட்டமைப்பு, நாடுகளை கையாள ஒரு கட்டமைப்பு. எங்களுக்கு ஒரு நாடு அட்வொகேட் பண்ணல என்று சொன்னால் நாங்கள் ஜெனீவாவை விட்டு கிளப்பி வாஷிங்டனுக்கு கொண்டு போகலாது, ஐசிசிக்கு போகலாது. அனைத்துலக கிரிமினல் கோர்ட்டுக்கு போறது என்று சொன்னால் நாடுகள் வேணும். உலக நீதி தூய நீதி அல்ல. அது பரிகார நீதியாக இருந்தாலும் அரசியல் நீதிதான், நிலைமாறுகால நீதியாக இருந்தாலும் அரசியல் நீதிதான். தூய நீதி என்று ஒன்று கிடையாது. அனைத்துலக நீதி என்பது அரசியல் நீதிதான். எனவே நாங்கள் நாடுகளோடு அரசியல் செய்தால் தான் நீதியை எங்களுக்கு சாதகமாக கணிக்க செய்யலாம். எல்லாத்துக்கும் கட்டமைப்புகளை உருவாக்கணும். எங்கள்ட்ட ஒரு பலமான டயோஸ்பரா இருக்கு. உதாரணமாக கனடாவில் இருக்கும் சீக்கிய சமூகத்தை பாருங்கள், எங்களை விட கொஞ்சம் கூட. ஆனால் அவர்களுக்கு 18 எம்பிமார் இருக்கணும், 4 அமைச்சர்கள் உண்டு. அந்த சீக்கிய சமூகம் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பின் நடந்தது சீக்கிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையே என்ற ஒரு தீர்மானத்தை கனடாவில் நிறைவேற்ற வைத்து அதனால் இந்தியாவோடு ஒரு ராஜதந்திர நெருக்கடிக்கு போனது. அண்மையில் இப்பொழுது டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளில் அநேகர் சீக்கியர்கள். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கனேடிய பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதுவும் நெருக்கடியானது. கனடாவில் இருக்கும் சீக்கிய சமூகம் ராஜ்ய அந்தஸ்துள்ள ஒரு சமூகம். எங்கள் புலம்பெயர்ந்த சமூகங்கள் தங்களை ராஜ்ய அந்தஸ்துள்ள சமூகங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய அனுபவத்தின்படி கனடா, லண்டன், நோர்வே போன்ற இடங்களில் வாழும் தமிழர்கள், நோர்வேயில சின்ன சனத்தொகை தான், ஆனால் வெளிவிவகார அமைச்சின் மேல்மட்டம் வரையிலும் போகக்கூடிய அளவுக்கு வீச்சு இருக்கு. கனடாவிலும் அப்படித்தான். அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் வந்து தமிழ் மக்களுடைய ஈவெண்டில் இருப்பார்கள். லண்டனிலும் கிட்டத்தட்ட நிலைமை வருது. ஐரோப்பாலும் வரலாம். நாங்கள் ஒரு கெட்டித்தனமான மக்கள், சந்தேகமில்லை. பலசாலிகளான மக்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் அனுமாரை போல எங்கள் பலம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறோம். எங்களை யாராவது ஒருங்கிணைக்கணும். இந்த சிதறி கிடக்கும் தமிழ் சக்திக்கு ஒருவரோ பலரோ அமைப்புகளோ தலைமை தாங்கி அதை சரியான திசையில் செலுத்த வேண்டும். செலுத்தப்படுமாக இருந்தால் நாடுகளை கையாளும் கட்டமைப்பை நாங்கள் டயாஸ்பரா விட்டே விடலாம். பாருங்க ஒரு உதாரணத்தை. முந்தி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு முன் வரை
நாங்கள் காசற்ற அகதிகள். இன்றைக்கு லாங்குவேஜோடையும் டொலஸோடையும் போய் இறங்கும் பலம் மிக்க டயாஸ்பரா. நாங்கள் திரைப்படத்துறையில் முதலீடு செய்கிறோம் மட்டுமில்லை, நாங்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்துக்கும் எல்லா மொழிகளையும் பேசிக்கொண்டு பயணம் செய்யும் அந்த தகமையை அடைந்து விட்டோம். ஆனால் அதை ஒரு மையத்தில் குவிக்கணும், ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வராட்டி அந்த சக்தி வீணாகி போய்விடும். ஸ்ட்ரக்சருக்குள்ளால யோசிக்கணும். எனவே எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கணும். வெளி விவகாரத்தை கையாள்வதற்கு ஒரு கட்டமைப்பு, நாடுகளை அதுவே கையாள வேண்டும். நாடுகளை எப்படி கையாள்வது என்ற வெளி விவகார கொள்கையை முதலில் எடுக்க வேண்டும். அந்த கொள்கைகளால் எல்லா நாடுகளையும் கையாளவும். நாடுகளை வென்றெடுப்போமாக இருந்தால் உள்நாட்டில் நாங்கள் இந்த அளவுக்கு போராட வேண்டியிருக்கு. உள்நாட்டில் போராடலாம், ஆனால் நாடுகளை வெல்லாமல் உள்நாட்டில் போராடி பலன் கிடையாது. எங்களுடைய போராட்டம் அவர்களில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்யணும் என்றதை ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம். எங்களோட கட்சிகளின் கோரிக்கைகள் கூட ஒரு கட்டத்துக்கு மேல அங்க செல்வாக்கு செலுத்தாது. நாடுகளை நாங்கள் அசைக்க வேண்டும். எங்களுக்காக நாடுகள் இறங்கி வேலை செய்யுமாக இருந்தால் எல்லாமே சாத்தியம். எல்லாத்துக்கும் முதல் தேவை நாடுகளை கையாள கட்டமைப்பு. உள்நாட்டில் அந்தந்த இடங்களில் ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது அதை எதிர்கொள்ள ஒரு கட்டமைப்பு. நில அளவ திணைக்களம் நிலத்தை அளக்குதென்றால் எங்கெங்க அளக்கலாம் என்றதை பற்றி எங்கள்கிட்ட ஒரு கெஸிங் இருக்கணும். அதுக்கேற்ப கட்டமைப்பு உருவாக்கணும். தொல்லியல் திணைக்களம் எங்கெங்க வரலாம் என்று எங்களுக்கு தெரியும். எங்களோட தொழிலாளர்களால் அதை அடையாளம் காட்ட முடியும். அந்த அடிப்படையில் ஒரு மேப்பை போட்டுக்கொண்டு அதுக்கேற்றா போல கட்டமைப்புகளை உருவாக்கணும். எனவே எங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியுதல்ல, நாடுகளை கையாள வேண்டும், கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். யார் செய்வது? யார் செய்வது? தமிழ் மக்களுக்கு யார் பொறுப்பு? நன்றி. நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.